வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் காமனா கேட்கிற டவுட்ஸ்க்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனா நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் இந்த சம்மர் சீசன்ல டைரக்டா ஆஃப்லைன்ல வந்தா வாங்க முடியுமா? ஆஃப்லைன்ல இஷ்யூ பண்ணுவாங்களா? என்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. 300 rupees தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல தான் புக் பண்ணிட்டு வரணும். ஆஃப்லைன்ல எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் ஆன்லைனில் மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். நாங்கள் செலக்ட் ஆகலை. ஸோ டைரெக்டாக திருமலாவில் வந்தால் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அண்ட் டவுட் கேட்டிருக்கீங்க. ஆஃப்லைனில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். திருமலாவில் சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே ஆர்ஜித்த சேவாஸ் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்குங்க. நீங்கள் திருமலா ரீச் ஆன உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிட்டு உங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு ரிசல்ட்ன்றது வந்துடும். ரிசல்ட்டில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் நம்ம சேவா எலக்ட்ரானிக் அந்த சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் எப்போ திருமலா வந்தாலும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணுங்க. நான் நிறைய வீடியோவில் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். திருமலாவில் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் திருமலா வந்தப்போ அங்கே போய் கரண்ட் புக்கிங்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஆஃப்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணுமா அண்ட் டவுட் நிறைய பேர் காமனாக கேட்குற டவுட் இது. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு அங்கே டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஸ்பெஷலாக எந்த டோக்கனும் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. திருப்பதியில் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல, விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல எங்கேயாவது நீங்கள் டோக்கன் வாங்கிக்கிட்டு நீங்கள் நடந்தனா போகலாம், பை பஸ்ஸன்னா போகலாம். அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு ஸ்பெஷலாக எந்த டோக்கனும் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. அதே போல் 2-3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் பிரம்மோற்சவத்தில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கோம். லாஸ்ட் இயர் கூட நாங்கள் போனோம். எப்போ வரும் இந்த பிரம்மோற்சவம்னு கேட்டிருக்கீங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரம் பிரம்மோற்சவம் பிப்ரவரி 18ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பிரம்மோற்சவம். ஸோ இதில் வாகன சேவாஸ் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த சேவா நடக்கும்ன்ற அப்டேட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் காமனாக பக்தர்கள் கேட்கறது தும்புர தீர்த்தம் முக்கோட்டி, அதுக்கு சம்மந்தப்பட்டு டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்தோம்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி வரும். பிப்ரவரி 12ஆம் தேதி. மார்ச் 14ஆம் தேதி குமாரதார தீர்த்த முக்கோட்டி. ஏப்ரல் 12ஆம் தேதி தும்புர தீர்த்த முக்கோட்டி. ஏப்ரல் 12ஆம் தேதி வருது தும்புர தீர்த்த முக்கோட்டி. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டு டிடிடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த அப்டேட் வந்தப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். ஏப்ரல் 12ஆம் தேதி வருது தும்புர தீர்த்த முக்கோட்டி. அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்டு நிறைய டவுட்ஸ் காமனாக நாங்கள் இந்த டைமுக்கு ரீச் ஆகிடுவோம், இந்த டைமில் வந்தால் வாங்க முடியுமா, இந்த டேட்டில் வந்தால் வாங்க முடியுமான்ற மாதிரி காமனாக டவுட்ஸ் கேட்டுட்டு வரீங்க. சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்டு இந்த டேட்டில் இந்த டைமுக்கு வந்தால் கிடைக்கும் என்ற மாதிரி நம்ம ஒரு எஸ்டிமேஷன்லாம் போட முடியாது. ஏன்னா சர்வதர்ஷனம் டோக்கனில் அப்டேட்ன்றது சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அதில் க்ரௌடு மேலே தான் டிபெண்ட் ஆகும். காமனாக டெய்லி நைட்டு 9 மணிலேருந்து 9:30 மணி நடுவில் டெய்லி இஷ்யூ பண்ணுவாங்க டோக்கனு. ஓகேங்களா? ஸோ நைட்டு மிட் நைட் ஒரு 12 மணி வரைக்கும் நெக்ஸ்ட் டே ஸ்லாட்ஸ் ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் டோக்கன்ஸ்ன்றது மிட் நைட் 12 இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ரலாக இப்போ சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ டைம் நைட் 9 மணிலேருந்தே இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் திருப்பதியில் நைட்டே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா நைட் 9 மணிக்கெல்லாம் டோக்கன் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டோக்கனோட அப்டேட் ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டோக்கன் வாங்குறதுக்கு வர்றவங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த டேட்டில் இந்த டைமுக்கு வந்தால் கிடைக்கும் ஆனால் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. க்ரௌட் மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஆனால் ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதாவது அந்த அப்டேட் ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு எஸ்டிமேஷன் போடலாம்.
ஸோ இப்போ வந்தால் கிடைக்கலாம், இப்போ போய் வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்த டைம் ஸ்லாட் போயிட்டுருக்கு, இந்த டேட் போயிட்டுருக்குன்ற அப்டேட்ன்றது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் டெலிகிராமில். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னெல்லாம் சர்வதர்ஷனம் டோக்கன் மிட் நைட் 12 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ வந்து நைட்டு 9 o'clockலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இது பக்தர்களுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. நைட் 9 மணிலேருந்தே இஷ்யூ பண்ணுறது பக்தர்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. 9 மணிக்கெல்லாம் திருப்பதி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 கவுண்டரில் எங்கேயாவது வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக சர்வதர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோலையும் இப்போது ஒரு 5-6 வீடியோவில் கண்டினியூஸாக நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஏன்னா சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குறதுக்கு வர்ற பக்தர்களுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா அன்றைக்கி டேட்டுக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன்ன்றது அன்றைக்கே வாங்கிட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பக்தர்களுக்கு ரீச் ஆகணும்ன்றதுக்காக தான் நான் ரெகுலராக 5-6 வீடியோவில் காமனாக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.